Morning, praise Lord. Welcome to this video. ஸோ லேடி ஏதோ ஒரு கதையெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக சுவாரஸ்யமான கதையாக நிறைய பேர் நினைக்கலாம் இந்த ஊரில். அதனால நான் கொஞ்சம் ரிஸ்கியாக இருந்தாலும் நான் இதை சொல்கிறேன். நிறைய பேர் இதை வேண்டாம், இது ஆபத்தான விஷயம், உனக்கு நீயே ஆபத்தை தேடிக்காதன்னு சொல்கிறாங்க. இருந்தால் கூட நான் கர்த்தருக்கு சாட்சியாக இது சொல்ல விரும்புகிறேன். எங்கள் அப்பா நான் பிறந்த உடனே இறந்துட்டார். அவர் பேர் கருணாகரன். ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. யோபுவின் சரித்திரத்தில் பார்த்தீங்கன்னா, யோபுவின் குமாரத்திகள் போல சௌந்தரியம் உள்ளவர்கள் இல்லையாம் அந்த தேசத்தில். அது மாதிரி எங்கள் தாத்தாவுக்கு இருக்கிற பிள்ளைகள் எல்லாருமே நல்லா ஹேண்ட்ஸமாகவும் இதாக லேடிஸ் பியூட்டிஃபுல்லாகவும் இருப்பாங்க. அதில் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா நல்ல திங்கர். அதுமாரி முன்னாடி நிறைய இது வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். எல்லாராலையும் நகைகள் வாங்க முடியாத ஒரு காலங்கள் வரும் அப்படின்னுலாம். போல் இப்போ நான் சின்ன வீடியோவாக இருக்கிறதுனால பொதுவாக இப்போ இந்த சாரீ இது எல்லாமே நான் ஒரு ஷோ தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த சாரீ ஆர்டினரி, இது பிங்க் பிளெயின் காட்டன் சாரீ. இது கோயம்புத்தூர் உள்ளது. பார்த்திங்கன்னா நிறைய பேர் நான் அதை கட்டிட்டு போனாக்கா இந்த உள்ள வெள்ளை சாரீ கட்டக்கூடிய விசுவாசிகள் அது மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கூட நம்ம கட்ட முடியறதில்ல அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடும் அப்படின்னு இருக்கேன். அதேமாரி இந்த மாதிரி பார்டர் ப்ளவுஸ்லாம் போடக்கூடாது அப்படின்னு சட்டங்கள் சில சர்ச்சஸில் இருக்குது. மருந்து சாதாரண இந்த தலைவலி தைலம் கூட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்கிற சர்ச்சஸ் இருக்கு. ஸோ எங்கள் அப்பா ஒரு திங்கர் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அவருடைய அந்த 32 வயதில் அவர் மரிச்சிட்டார். அந்த வயது உள்ள ஃபோட்டோ நான் மாட்டி வச்சு வெளியே போகும்போதெல்லாம் இந்த மாதிரி பூ வாங்கி அதில் போடுறேன். இதில் அவ்வளோ தப்புன்னு சொல்கிறவங்க இருக்காங்க. நான் செய்யறதளவு ஒரு ஷோ தான். இப்போ பார்த்திங்கன்னா அவர் நினச்சாராம், இப்போ என்னோடய ஃபோட்டோ பார்த்தா கூட இப்போ உள்ள கைஸ் நம்ம ஹஸ்பண்டை விட திஸ் கை இஸ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு நினைக்க முடியும் அப்படின்னு யோசித்தாராம். அது போல் ஸோ நானே அவரோட ஃபோட்டோ வேறு எங்கேயோ தான் நான் பார்த்தேன். வேறு யாரோ ஒரு ரிலேட்டிவ் வீட்டில் தான் நான் பார்த்தேன். எங்கள் வீட்டில் அவருடைய ஃபோட்டோ அதிகமாக இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா நானே சொல்லியிருக்கேன், அப்பா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார் அப்படின்னு. அதுமாரி பொதுவாக அதுமாரி பீப்புள் கேன் திங்க் நம்ம ஹஸ்பண்டை விட திஸ் கை இஸ் ஹேண்ட்ஸம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலங்கள் வரும் அப்படின்னு அவர் யோசித்தாராம். அதுமாரி அதான் ஒரு காலத்தில் இது மகள், இது அப்பா, இது அம்மா, அதுமாரி உறவுகள் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் எங்கள் இஷ்டத்து போல் ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி அதான் அந்த 666ன்ற கோமன் முத்திரையை வாங்கிக்கிறோன்னு சொல்கிறவங்க வந்துட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட காலத்தில் தான் நான் இந்த சாட்சிகளை நான் சொல்லிகிட்டே இருக்கேன். ஸோ கர்த்தர் தான் இடைப்பட்டு ஒரு வசனத்தை எங்கள் சபையில் சொன்னாங்க. கர்த்தர் கிரியை செய்யக்கூடாதபடி நம்ம அவருடைய கரங்களை கட்டிடுறோம். அவர் அவருடைய ரட்சிக்கக்கூடாத படிக்க அவருடைய கை குறுகி போகலை. ஆனால் நம்முடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் சொன்ன மொத்தத்தையும் நம்ம ஒன்று அற்ப விசுவாசியாக இருக்கோம், இல்லைன்னா மொத்தமாக
பின்மாற்றத்தில் வெளியவே போயிட்டாங்க அப்படின்னு தான் கத்தரை விட்டு எல்லோரும் தூரமாக போய் துக்கப்படுத்தி தான் இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட ஒரு தீர்க்க தரிசனம் அப்படின்னு நான் கேட்டேன். கத்தரை நம்ம துக்கப்படுத்துகிறோம், அவருடைய கரங்களை கட்டி விட்டுறோம். அதனால் ஏன்னாக்கா நம்முடைய அவிசுவாசம், மதிகேடு. ஸோ சங்கீதம் 85 சொல்லி சொன்னாங்க, கத்தர் நம்முடைய பரிசுத்தவான்களுக்கு சமாதானம் கூறக்கூடிய காலங்கள் வந்துடுச்சு, அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வந்தது. ஸோ இந்த பூ கூட இது மாதிரி கூட நான் வச்சுக்கக்கூடாதா அப்படி சாதாரண என் வயசு பெண்களோ அல்லது என்னோட ஒரு 5-6 வயசு சின்ன பெண்களோ அப்படின்னு நினைக்க முடியும். ஸோ நீங்கள் அதை ஸ்ட்ரிக்டாக ஆர்டர்ஸ் போட்டு இதெல்லாம் நீங்கள் போடவே கூடாது அப்படின்னு அந்தளவுக்கு ஜெப ஜீவியத்துலேயும் விசுவாசத்துலேயும் இல்லாத ஒரு நபரை நம்ம கட்டுப்படுத்தி வைக்கிறதுனால ஒரு கமோஷன் அல்லது குழப்பமான ஒரு அவங்க வெகுண்டு புரட்சியான நிலைமை கூட ஏற்படலாம். ஸோ சபை இதை சிந்திக்கணும்னு தாழ்மையாக நான் வேண்டிக் கொள்கிறேன்.